காற்று. இந்த லெசன் பார்த்திங்கன்னா 8th நியூ புக்கில் 2வது பருவத்தில் பேஜ் நம்பர் 31வது பக்கத்தில் இருக்குது. டோட்டலாக ஒரு 51 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், காற்றில் அடங்கியுள்ள வாயுக்களின் சதவீதத்தில் சரியானது எது? ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் சரி. நைட்ரஜன் 78.09%, ஆக்சிஜன் 20.95%, ஆர்கான் 0.93%, கார்பன் டை ஆக்சைடு 0.04%. இரண்டாவது கொஷின், தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்களிலிருந்து டேஸ் வாயுக்கள் வெளியிடப்படுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் சி ஏபி சரி. கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. மூன்றாவது கொஷின், 1772ஆம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த வேதியியலாளர் டேஸ் என்பவர் ஆக்சிஜனை கண்டறிந்தார். ஆன்சர் ஆப்ஷன் பி சிடபிள்யூ ஷீலே. நான்காவது கொஷின், நெருப்பு காற்று என அழைக்கப்படும் வாயு எது? ஆன்சர் ஆக்சிஜன். ஐந்தாவது கொஷின், ஜோசப் பிரிட்ஸ்லி என்பவரும் டேஸாம் ஆண்டு தனது தனிப்பட்ட முயற்சியால் ஆக்சிஜனை கண்டறிந்தார். ஆன்சர் 1774. ஆறாவது கொஷின், டேஸ் எனும் அறிவியலாளர் ஆக்சிஜன் என்ற பெயரிட்டார். ஆன்சர் லவாய்சியர். ஏழாவது கொஷின், கிரேக்க மொழியில் ஆக்சிஜன் என்றால் டேஸ் என்று பொருள். ஆன்சர் அமில உருவாக்கி. எட்டாவது கொஷின், ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்திற்கு அடுத்தபடியாக இந்த அண்டத்தில் பரவலாக 3வதாக காணப்படும் தனிமம் எது? ஆன்சர் ஆக்சிஜன். ஒன்பதாவது கொஷின், வளிமண்டலத்தின் மேல் அடுக்குகளில் ஆக்சிஜன் ஓசோன் எனப்படும் டேஸ் மூலக்கூறாக உள்ளது. ஆன்சர் மூவணு மூலக்கூறு, அதாவது O3. 10வது கொஷின், ஆக்சிஜன் டேஸ் வாயு. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் சரி. நிறமற்ற, மணமற்ற, சுவையற்ற வாயு. 11வது கொஷின், ஆக்சிஜனின் இயற்பியல் பண்புகளின் சரியானவை எவை? ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் சரி. வெப்பம் மின்சாரத்தை எளிதில் கடத்தாது, குளிர்ந்த நீரில் உடனடியாக கரையும், காற்றை விட கனமானது. 12வது கொஷின், ஆக்சிஜனானது நைட்ரஜனை விட டேஸ் மடங்கு நீரில் அதிகமாக கரையும் தன்மையுடையது. ஆன்சர் 2 மடங்கு. 13, ஆக்சிஜனின் வேதி பண்புகளுள் தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை. ஸோ கொடுத்துருக்க 3 பாயிண்ட்ஸுமே சரியானது. எரிதல் மற்றும் துருப்பிடித்தல், உலோகங்களுடன் வினை, அலோகங்களுடன் வினை மற்றும் ஹைட்ரோ கார்பன்களுடன் வினை. 14, ஆக்சிஜனின் பயன்களில் சரியானவை எவை? ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் சரி. எஃகிலுள்ள கார்பன் மாசை நீக்க பயன்படுகிறது, ராக்கெட்களில் எரிபொருளாக பயன்படுகிறது, விலங்குகள் மற்றும் தாவர சுவாசத்திற்கு உதவுகிறது. 15, ஆக்சிஜனின் பயன்களில் தவறானவை எவை? ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை. ஸோ கொடுத்துருக்க 3 பாயிண்ட்ஸுமே சரியானது. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள், மெத்தனால் மற்றும் அமோனியா தயாரிக்க பயன்படுகிறது. கரித்தூளுடன் ஆக்சிஜனை இணைத்து வெடிபொருள் தயாரிக்க பயன்படுகிறது. உலோகம் வெட்டவும் இணைக்கவும் பயன்படும் ஆக்சி அசிட்டிலின் உருளைகளில் இது பயன்படுகிறது. 16வது கொஷின், 1772ஆம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த டேஸ் என்பவரால் முதலில் காற்றிலிருந்து நைட்ரஜன் பிரித்தெடுக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கார்ல் வில்கம் ஷீலே, அதாவது சிடபிள்யூ. ஸோ ஆக்சிஜனை முதல்ல கண்டுபிடிச்சவரும் இவர் தான். நைட்ரஜனை 1772ஆம் ஆண்டு பிரித்தெடுத்தவரும் இவர் தான், சிடபிள்யூ ஷீலே.
17. நான் நைட்ரரை உருவாக்குகிறேன் என்று பொருள்படும் நைட்ரஜன் என்ற வார்த்தையானது நைட்ரோன் மற்றும் ஜீன் ஆகிய டேஸ் வார்த்தையிலிருந்து உருவானது. ஆன்சர் வந்து கிரேக்க வார்த்தை. 18. நைட்ரர் என்றால் நைட்ரஜனின் சேர்மமாகிய டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து பொட்டாசியம் நைட்ரேட். 19. மனித உடலில் 4வதாக அதிக அளவில் காணப்படும் தனிமம் டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து நைட்ரஜன். 20வது கொஷின். நைட்ரஜன் மனித உடலில் மொத்த நிறையில் டேஸ் சதவீத அளவுக்கு இது உள்ளது. ஆன்சர் வந்து 3%. 21. நமது அண்டத்தில் பரவலாக டேஸாவது இடம் வகிக்கும் தனிமமாக நைட்ரஜன் உள்ளது. ஆன்சர் வந்து 7வது. 22. சனிக்கோளின் துணைக்கோள்களுள் பெரிய துணைக்கோளான டைட்டனின் வளிமண்டலத்தில் டேஸ் அளவு நைட்ரஜன் உள்ளது. ஆன்சர் வந்து 98%. 23. தனித்த நிலையில் நைட்ரஜன் டேஸ் மூலக்கூறுகளாக உள்ளது. ஆன்சர் வந்து ஈரணு மூலக்கூறு. 24. கரிம பொருள்களாகிய புரதம், என்சைம்கள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்களிலும் டேஸ் காணப்படுகிறது. ஆன்சர் வந்து நைட்ரஜன். 25. நைட்ரஜனின் இயற்பியல் பண்புகளில் சரியானது எது? ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி. இது நிறமற்ற மணமற்ற சுவையற்ற வாயு. இது நீரில் சிறிதளவே கரையும். உறையும் பொழுது வெண்மையான திண்மமாக மாறுகிறது. 26. நைட்ரஜனின் வேதி பண்புகள் எவை? ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி. வேதிவினை, எரிதல், உலோகங்களுடன் வினை. 27. நைட்ரஜனின் பயன்கள் எவை? ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி. திரவ நைட்ரஜன் குளிர்சாதன பெட்டிகளில் குளிரூட்டியாக பயன்படுகிறது. வாகனங்களில் டயர்களில் நிரப்பப்படுகிறது. சில வேதிவினைகள் நிகழ்வதற்கு தேவையான மந்தத்தன்மை நிலவ செய்கிறது. 28. காற்றிலுள்ள நைட்ரஜனை நைட்ரஜன் சேர்மங்களாக மாற்றும் முறை டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து நைட்ரஜன் நிலைநிறுத்தம். 29. பூமியின் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயு டேஸ் அளவு உள்ளது. ஆன்சர் வந்து 0.03. அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 0.04 வந்து சொல்லியிருப்பேன். ஸோ புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல 0.04 கொடுத்துருக்காங்க, இன்னொரு இடத்துல 0.03 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. 30வது கொஷின். எண்ணெய் மற்றும் வாயுக்கள் உயிரிய சிதைவுக்குள்ளாகும் போது டேஸ் வாயு உருவாகிறது. ஆன்சர் வந்து கார்பன் டை ஆக்சைடு. 31. கார்பன் டை ஆக்சைடின் இயற்பியல் பண்புகளின் சரியானவை எவை? ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி. நிறமற்ற மணமற்ற வாயு, காற்றை விட கனமானது, எரிதலுக்கு துணை புரிகிறது. 32. வெப்பப்படுத்தும் போது ஒரு பொருள் திட நிலையில் இருந்து திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து பதங்கமாதல். 33. கார்பன் டை ஆக்சைடின் வேதி பண்புகள் யாவை? ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி. எரிதல், உலோகங்களுடன் வினை, சுண்ணாம்பு நீருடன் வினை. 34. வெள்ளிக்கோளின் வளிமண்டலத்தில் டேஸ் அளவு கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. 96 to 97%. 35. வெள்ளியின் மேற்பரப்பு வெப்பநிலை தோராயமாக டேஸாக இருக்கிறது.
ஆன்சர் வந்து 462 டிகிரி செல்சியஸ். 36. கார்பன் டை ஆக்சைடின் பயன்கள் எவை? ஆன்சர் வந்து மேற்கொண்ட அனைத்தும் சரி. கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பான்களில் பயன்படுகிறது. சால்வே முறையில் சோடியம் கார்பனேட் தயாரிக்க பயன்படுகிறது. யூரியா போன்ற உரங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. 37. காற்றேற்றப்பட்ட நீர் என்பது அதிக அழுத்தத்தில் டேஸ் வாயு நீரில் கரைந்துள்ள பொருளாகும். ஆன்சர் வந்து கார்பன் டை ஆக்சைடு. 38. பசுமை இல்ல வாயுக்கள் எவை? ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரி. கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன் மற்றும் குளோரோஃப்ளோரோ கார்பன். 39. தூய மழைநீரின் pH மதிப்பு 5.6. 40வது கொஷின். அமிலமழையின் மதிப்பு டேஸை விட குறைவு. ஆன்சர் வந்து 5.6. அமிலமழையின் மதிப்பு 5.6ஐ விட குறைவு. 41. கீழ்கண்டவற்றுள் ஆக்சிஜனை பற்றிய சரியான கூற்று எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, எரிதலுக்கு துணை புரியும் வாயு. 42. காற்றேற்றம் செய்யப்பட்ட நீரில் டேஸ் உள்ளது. கார்பன் டை ஆக்சைடு. சால்வே முறை டேஸ் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. ஆன்சர் வந்து சோடியம் கார்பனேட். கார்பன் டை ஆக்சைடு நீருடன் சேர்ந்து டேஸ் மாற்றுகிறது. நீல லிட்மஸை சிவப்பாக. ஆப்ஷன் ஏ. 45. அசோட் எனப்படுவது எது? ஆன்சர் வந்து நைட்ரஜன். டேஸ் அத்தியாவசியமான உயிர் எனப்படுகிறது. ஆன்சர் வந்து ஆக்சிஜன். 47. நைட்ரஜன் காற்றை விட சிறிதளவு லேசானது. 48. டேஸ் உரமாக பயன்படுகிறது. ஆன்சர் வந்து நைட்ரஜன். ஸோ இதுக்கான ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் உரமாக பயன்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா உரம் தயாரிக்க பயன்படுகிறது. ஆனால் மெயினாக வந்து நைட்ரஜன் தான். நைட்ரஜன் வந்து உரமாக பயன்படுகிறது. அது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 49. உலர்பனி டேஸாக பயன்படுகிறது. ஆன்சர் வந்து குளிரூட்டியாக பயன்படுகிறது. 50வது கொஷின். இரும்பை நீரேறிய இரும்பு ஆக்சைடாக மாற்றும் நிகழ்வு டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து துருப்பிடித்தல். 51. பொறுத்துக. நைட்ரஜன் உரம், ஆக்சிஜன் உயிரினங்களின் சுவாசித்தல், கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பான், உலர்பனி, குளிர்பதன பெட்டி. ஸோ ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். இது கிடையாது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அதாவது 2, 1, 4, 3. இது வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஆன்சர் கீ வந்து இது எழுதி வச்சுக்கோங்க. 2, 1, 4, 3. ஸோ இதில் 48வது கொஷின் தான் நம்ம வந்து சொன்னோம். டி இருக்கும், அதாவது டி இருக்குது, இதை வந்து பியாக வந்து மாற்றிக்கோங்க. அதே மாதிரி 51வது கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து 2143. ஸோ டோட்டலாக ஒரு 51 கொஷின் பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.